பசிக்கலையா? சாப்பாடு எடுக்கவா? சாப்பிட்றீங்களா? அட ஆமா நிகிலிக்கா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த டவுசர் பொம்பளையோட சண்டை விட்டு கத்துல வயிறெல்லாம் கபகபகப்பன்னு பசிக்குது. எடுத்து வைக்க ஆளுக்கு 2 வாய் சாப்பிடுவோம். எட்டில அந்த சீட்ல மாடனத்தை மட்டும்தானே உட்காந்துருக்கா. அவளோட யாராவது ஒருத்தி போய் உட்காருங்கட்டி. அப்புறம் சீட்டு சும்மா பிரியாத்தானே கிடக்குன்னு வேற ஆளுக்கு யாராவது வந்து உட்காந்துருவாங்க. உட்காந்தா உட்காரட்டும். இப்ப என்னம்மா எட்டி, நம்ம சாப்பிடுவோம் கொள்ளுவோம். செத்த அம்மாக்கு காலு வலிச்சா நீட்டி உட்காருவேன் கொள்ளுவேன். வேற ஆளுக்கு யாரும் வந்து உட்காந்துட்டா இப்படி எல்லாம் பிரியா இருக்க முடிய மாட்டி. அதனாலதான் சொல்றேன், கொஞ்சம் கலக்கமா உட்காருங்கன்னு. நெருக்க உட்கார்ந்தோம்னா இடம் பிரியா கிடக்கேன்னு வேற யாராவது வந்து உட்காந்துருவாங்க. இல்லாட்டி சொன்னா அந்த குட்டிக்காடுக புரிஞ்சுக்கிறாதுங்க. கிளி அத்தே பசிக்குதுத்தே. என்ன நெடுவழி மேனே, என்னடா அத்தைக்கு புது பேர் வச்சிருக்க கிளினே? அத்தை உங்க பேரு அன்னை கிளி தானே? அதே நான் ஷார்ட்டா கிளின்னு கூப்பிடுறேன். அது சரி கூப்பிடுறா மர்மேனே. நீ கூப்பிட்டு தானே மிச்சம். எக்கா அன்னைக்கிலிக்கா, எக்கா பத்தியா என் மையனை எப்படி உனக்கு செல்லமா பேர் வச்சிருக்கேன்னு. மாமாவோட உன்னைய இந்த மாதிரி கிளின்னு கூப்பிட்டுருக்க மாட்டாருக்கா. என் மையன் உனக்கு எவ்வளவு அழகா கிளின்னு பேர் வச்சிருக்கான் பத்தியா. இன்று முதல் அன்னைக்கிளி அக்காவுக்கு கிளி என்று பெயர் சூட்டப்படுகிறது. சரி வாங்கிட்டு நெடுவாளி மையன் பேர் வச்சது மாதிரி ஆகட்டும். ஆமா, நல்லா அவளை கிளின்னு கூப்பிடுறேன். அடி நெடுவாளி, அந்த மேல இருக்கிற தூக்குவாளியை ஏறிட்டு ஆளுக்கு 2 வாய் சாப்பிடுவான். அட கடவுள், எனக்கு வளர்த்திய கொடுத்தாலும் கொடுத்தாரு. எல்லாரும் என்னைய ஏணி மரமாவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களே. எட்டி நெடுவாளி, அதெல்லாம் செய்யிட்டி, அதெல்லாம் சலிக்காம செய்ய, அப்பதான் உனக்கு புண்ணியம். எட்டி மாடனே, நீ தரைக்குள்ளேயே குள்ள கத்திரிக்காய் மாதிரி கிடைக்கல, அதனால சொல்லத்தான் செய்வ. சொல்லு என்ன உங்களுக்கு சோத்து சட்டி எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் நான் ஏணி மரம் ஏற வேண்டியது இருக்கு. டேங்கப்பா, எவ்வளவு பெரிய காலு. சை, இது காலா இல்ல வாளானே தெரியல. எட்டி எவ்வளவு ஏறத்த மாட்டியே, இந்த பையவாது வாங்குங்கட்டி. சும்மா எனக்கு என்னன்னு சிலையாட்டமா உட்காந்துருப்பாளுங்க, ஆனா திங்கிறதுக்கு மட்டும் முதலா வருவாளுங்க. வனசக்கா, அந்த பைய புடி. எவ்வளவு நேரமா கையிலே வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆத்தா எத்தனை உடைய அரிசி போட்டு ஆக்குச்சுன்னு தெரியல, இம்புட்டு கனமா இருக்கு. எட்டி நெடுவாளி, உன் குரங்கு சட்டையெல்லாம் காட்டாம பார்த்து மெதுவா இறங்கிட்டி, கால கைய முறிச்சுக்கிற போற. ஏக்கா, இப்படி இந்த கம்பியில உட்கார்றத கூட நல்லா தாக்கா இருக்கு. லாலே லாலே லாலா போலாம். ரைட். அம்மா, நானும் அந்த கம்பியில வந்து உட்கார வரவம்மா. நீ வர வேணாண்டா மைனே, அங்கேயே உட்காரு. அம்மாவே கீழே இறங்கிடுவேன். எட்டி எருமை இறங்கிட்டி, அப்புறம் புள்ளையும் மேல வரேன்னு சொல்லுவாம்ல, சும்மா புள்ளைய போட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு. எம்மாடி, ஏறுறதுலாம் ஏறிட்டு இறங்குறதுக்கு எவ்வளவு பயமா இருக்கு. ஏக்கா என்னக்கா பாத்துக்கிட்டே இருக்கிறவ, எடுத்து வை, பசிக்குதுன்னு சொல்றோம்ல. ஏக்கா என்னக்கா 2 வழி சோறு இருக்கு. எட்டி ஆமாட்டி, பிள்ளைகளெல்லாம் கூட்டிட்டு போறான், கூட குறைய சாப்பிடுங்கல்லட்டி. அந்த நேரத்துக்கு என்ன கடையிலேயே வாங்கி தின்னுக்கிட்டு இருக்க முடியும். அதான் கூட குறைய கட்டிட்டு வந்தேன். ஆளும் பெருமா நல்லா வயிற்றுக்கு சாப்பிடுங்கட்டி. அம்மா, டிராவல் பண்ணும்போதெல்லாம் லைட் ஃபுட்டாக தாம்மா எடுத்துக்கணும். இப்படி சோத்து சட்டியை கட்டிக்கிட்டு யாருமே தெரிய மாட்டாங்கம்மா. எங்கேயாவது போனாதான் வெளியில் எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்லான்னு ஆசையோடு வந்தேன். இங்கேயும் வந்து புளியோதரையை கட்டி தூக்குச்சட்டியாக கொண்டுட்டு வந்துட்டேம்மா. நீ எட்டில ஹோட்டல்லையும் 3 வேளையும் திண்டுக்கிட்டு தெரிஞ்சோம்னா சுற்றி பார்க்குறது காசுக்கெல்லாம் என்னடி செய்கிறது? கொண்டு போகிற காசு எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு ஹோட்டலில் திண்டுட்டு வரணும். என்ன வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டோம்னாலே ஹோட்டலு தான் இவளுக்கு தெரியும். அம்மா, அதுக்கு கொஞ்சமாவது கொண்டுட்டு வந்திருக்கலாம்லம்மா. எதுக்குமா 2 சட்டி கொண்டுட்டு வந்தேன்? போகும்போது ஒரு சட்டி, வரும்போது ஒரு சட்டி காலி பண்ணணும்னு நினைச்சிட்டேன். எனக்கு ஹோட்டல்ல தான் வேணும். நான் இந்த சாப்பாடுலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு வேணாட்டா பட்னியா வாங்கிட்டு இங்க யாருக்கு ஒன்றும் அடிச்சுக்கலாமா? வெளியில வந்துட்டா போதும் ஹோட்டலுன்னு அதிசயமா ஹோட்டலை கண்டவளுங்க. ஹோட்டல்ல என்ன சும்மா வட்டி கொடுக்குறேன்? அங்கேயும் காசு கொடுத்தாதான் கொடுப்பேன். அங்கேயும் ரேஸ் அரிசியை போட்டு ஆட்டி வச்சு இட்லியும் தோசையும் ஊற்றி கொடுக்குறேன் புளிச்ச மாவுல. அதை வாங்கி நக்கிட்டு வரணும் இவளுக. வீட்டில் நம்ம சமைச்சு கொண்டுட்டு வந்த சாப்பாடை திங்கிறதுக்கு வலிச்சு போய் கிடக்காளுங்க. எனக்கு ஒன்றும் வேணாட்டா பட்னியா கிடந்தேன்னு சொல்றேன். இப்போ ஒன்று சாப்பிடணும், உன்னை யாரும் தாங்கல. எம்மா, போகும்போதாவது நீ வச்ச புளியோதரையை திண்டுக்கிறேம்மா. வரும்போதாவது எனக்காக ஹோட்டல்ல வாங்கி கொடுமா ப்ளீஸ்மா. 2 நாளா புளியோதரையே சாப்பிட்டா அந்த வயிறு என்னத்துக்குமா ஆகும்? இப்போதைக்கு இதை சாப்பிடுங்கட்டி, வரும்போது மற்றதை பார்த்துக்கிடுவோம். எம்மா, அவளுக்கு மட்டும் வரும்போது பார்த்துக்கிடுவோன்னு சொல்றேன். அப்ப நான் கேட்டா மட்டும் திட்டுறேன். ஏக்கா அன்னைக்கிலிக்கா, பொழுதோட இந்த பிள்ளைகளோட கத்துறோம்னே சொல்லுவீல, அப்பெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட புரியலக்கா. இப்பதாக்கா உன் மகளை பத்தி புரியுது. இதுக்கு தாமட்டி இவளுகளை எங்கேயுமே கூட்டிட்டு போறது கிடையாது. வெளியில கூட்டிட்டு போனோம்னா எதுல 10 காசை மிச்சம் பண்ண முடியும்னு பொம்பளை பிள்ளைய பார்க்கணும். இப்படி எதுலடா செலவை இழுத்து விடலான்னு தெரியுறது.
ஏக்கா வீடுக்கா சின்ன பிள்ளை தானே, நம்மளே பொழுதோட அந்த அடுப்படிக்குள்ளேயே கிடந்து சாவுறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு அடுப்பில் லீவ் விட்டுவிட்டு ஹோட்டலில் வாங்கிட்டு வந்தால் தேவையில்லைன்னு யோசிக்கிறோம்ல. அப்புறம் சின்ன பிள்ளைய பொழுதோட நம்ம சாப்பாடையே சாப்பிடுதுங்க. என்னைக்காவது வெளியில் வர்ற அன்னைக்காவது ஹோட்டலில் சாப்பிட்ணும்னு நினைக்காதுகளா என்ன? இது ஒரு பெரிய விஷயம்னு 4 பேர் இருக்கிற இடத்துல பொம்பளை பிள்ளையில திட்டாதக்கா. சொல்லுங்க அத்தை, நல்லா சொல்லுங்க. நான் ட்ரெயின் ஏறும்போதே சொன்னேன், வண்டியில உட்காந்து எங்களை எதுவும் திட்டக்கூடாது பேசக்கூடாதுன்னு. ஆனாலும் அம்மா சும்மா சும்மா எங்களை திட்டிக்கிட்டே இருக்கு. சரி விடுமக்கா, அம்மா உன்னையே திட்டல சரியா? இந்த சாப்பாடு எடுத்துறேன், சாப்பிடுங்க. வரும்போது வேணும்னா ஹோட்டல்ல பாத்துக்குருவோம். சரிம்மா. அத்தாடி, என் பிள்ளையே சிரிச்சாத்தானே அழகா இருக்கு. இதை விட்டுவிட்டு மூஞ்சியை தூக்கி உருன்னு வச்சுக்கிட்டு இருந்தா நல்லா வட்டி இருக்கு. எக்கா வனசாக்கா, சாப்பிட்ற நேரத்தில் பிள்ளைகளை திட்டினோம்னா ஒழுங்காக சாப்பிடாதுங்கன்னு சொல்லி எப்படிலாம் சமாதானப்படுத்துதுன்னு பார்த்தியா? சரியான ஆளு தான் அன்னைக்கு லீக்காப்போ. கேட்டி, அதுக்கு தானே தாய் வேணும்னு சொல்றது. தாய் இல்லைன்னா அந்த பிள்ளைகளை நாய் கூட நக்கி பார்க்காது, கோழி கூட கொத்தி பார்க்காதட்டி. தாய் இருக்கிற வரைக்கும் தான் பிள்ளைகளுக்கு மதிப்பு. அது எங்கே இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியுது? 24 மணி நேரமாக அம்மா அதை சொல்கிறா, அம்மா இதை சொல்கிறான்னு என்னத்தையாவது சொல்லி திட்டிக்கிட்டே தானே இருக்குதுங்க. அம்மா எதுக்கு சொல்கிறான், அம்மா நல்லதுக்கு தானே சொல்கிறான்னு எங்கே காதில் வாங்குதுங்க. நம்மளே வாங்க மாட்டேங்கிறோம். மாமா மாமியா சொன்னால் எடுத்து பேசுகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? நம்மளை மாதிரி கல்யாணம் காட்சி பண்ணி அது பிள்ளைகளை வளர்க்கையில் தானே அவங்க அம்மா அப்பா சொன்னதோட அருமை தெரியுது. அட நீ சொல்றது உண்மைதாம்ட்டி நெடுவாளி. அட நானும் என் தங்கச்சி நயன்தாராவும் எங்க அம்மாட்ட என்னென்னலாம் பாடுபடுத்துவோம் தெரியுமா? அவங்க படுத்தின பாட்டுக்கெல்லாம் தான் நான் என் மகள்கிட்ட இப்ப அனுபவிக்கிறேன். எங்க பூமாரி ஒத்தாள் போதும்ட்டி, வீட்டையே 2 ஆக்கிடுவல்ல. எக்கா நீனும் பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கலாம். என்ன வனசா சித்தி, நீங்களும் பூமாரியை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நானும் கூப்பிடதாம்ட்டி செஞ்சேன் நிம்மி. நிம்மி பிங்கு ஏன் நம்ம கிச்சா கூட வராம்ட்டி, வா போய் சுத்தி பார்த்துட்டு வருவோம் கூட்டத்துக்கு. சித்தி இல்லாம நான் வரமாட்டேன், சித்திக்கு காலேஜ் லீவ் இல்லைல்ல. சித்திக்கு லீவ் விடும்போது நம்ம ஒரு நாள் டூர் போய்க்கிறோம்னு சொல்லிட்டா. அதுக்கு மேல அவளை என்ன செய்யறது? அவ ஒரு முடிவெடுத்தானா அதுல இருந்து மாற மாட்டாட்டி. சரி, ஆளுக்கு ஒவ்வொருத்தி துணைக்கு துணையா இருக்கட்டும் சொல்லிட்டு வந்துட்டேன். அன்னைக்கிலிக்கா, நீங்களும் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடுங்கக்கா, அதான் எல்லாருக்கும் வச்சு கொடுத்துட்டீங்கல்ல. இருக்கட்டும் டி மேடனே, நீங்க எல்லாரும் வயிற்றுக்கு சாப்பிடுங்கம்மா. அப்புறம் யாருக்கும் வேணும்னா இடையில எச்சிக்கையோட எடுக்க முடியாதுல்ல. நான் பிறகு சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் அவசரம் இல்லை, எனக்கு பசிக்கலம்மா. எட்டில பெருஞ்சோரா திங்க அடைக்க போகுதுடி. நானும் வண்டியில மசால் வடை உளுந்த வடை ஏதாச்சும் வரும் வாங்கிக்கிறோம் தொட்டுக்கிறதுக்குன்னு பார்த்தா இன்னும் ஒரு பையிலையும் காணமே. அக்கா, நல்ல கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நடக்கலை பருப்பெல்லாம் போட்டு புளியோதரை கிண்டி இருக்கல, நல்ல கமகமனு. இதுவே வெறுஞ்சோரா திங்கவே வாசனையாத்தக்கா இருக்கு. புளியோதரைனா கோயில் பிரசாதம் மாதிரி வெறுமனே சாப்பிடத்தே வேணேன். வடை கடையெல்லாம் தேவையில்லக்கா, நல்லாத்தான் இருக்கு. சரிட்டி வனசா, சரிட்டி. மாமாவுக்கும் புளியோதரைனா ரொம்ப பிடிக்கும். அந்த கிளடிக்கு மாமாவுக்கும் எடுத்து வச்சுட்டு வந்தேன். சாப்பிட்டுக்காலோ என்னமோ தெரியல. வீட்டில் இருந்தாலே அந்த மனுஷன் ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு. என்ன செய்ய போறாரோ? 2 நாள் பாட்டுக்கு என்னம்மா கிடக்க போகுதோ வீடு தெரியல. ஏக்கா அன்னைக்கிலிக்கா, நாங்கள் வந்து ஏறி இம்புட்டு நேரம் உட்காந்துருக்கோமே, யாராவது ஒருத்த வாயிலிருந்து வீடு வாச புள்ள குட்டின்னு வந்திருக்கா? நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் மாமா புருஷன் வீடு மாமியார்னு அதே நினப்பாவே இருக்காதக்கா. பிள்ளைய 2 கூட்டிகிட்டு வந்திருக்கியா? நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணு, நல்லதை பிள்ளதை சாப்பிடு, ஊரை சுற்றி பாரு. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டு இருக்காம சும்மா எப்போ பார்த்தாலும் எதையாவது நினச்சி புலம்பிக்கிட்டே இருக்க. ஒரு குடும்ப இஸ்திரி என்றால் இப்படியெல்லாம் குடும்பத்தை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்று அந்த கால வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. அதை தான் அன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்மளெல்லாம் குடும்பமே தண்ணி தெளிச்சு விட்டுருச்சுட்டி. நம்மளாம் அந்த குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது சரியா? அட அப்படிங்கிற? அட ஆமாங்கிறேன். அம்மா ஊட்டி விடுமா. என்ன நெடுவலி மேனே, அம்மா சாப்பிடட்டும், கிளியத்தை ஊட்டி விடுவா. டே கிச்சா, அத்தை ஊட்டி விட்டு தான் 4 வாய் வாங்கிக்கிறா. அம்மா இன்னும் 2 பிளேட்டு காலி பண்ண வேண்டியது இருக்கு. பாவம் அன்னைக்கிலிக்கா வேற நிறைய சோறாக்கி எடுத்துட்டு வந்துருச்சு. வீட்டுக்கு கொண்டு போனால் வீணா போயிடும். நம்மளே காலி பண்ணி அதை மனசை திருப்திப்படுத்தி விடுவோம். நீங்க செஞ்ச புளியோதரை சூப்பரா இருக்கு. எங்க அம்மா புளியோதரை செய்ய சொன்னோம்னா தயிர் சாதம் செஞ்சு வைப்பாங்க, தயிர் சாதம் செய்ய சொன்னோம்னா புளியோதரை செஞ்சு வைப்பாங்க. ஜாலியா இருக்கும் எங்க வீட்ல. பயவுல 1 வாய் சோறு கண்டி எப்படி போட்டு கொடுக்குது பாரு. அன்னைக்கிலிக்கா, காலை வலிக்குதுன்னா இங்க வந்து உட்காந்து காலை நீட்டிக்கோங்கக்கா. இருக்கட்டும் மாடனே, சும்மா இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல இறங்கிடுவோம்ல. உட்காந்துருக்கேன். சரிக்கா. அம்மா ஆய் வருதுமா. டேய், வீட்ல இருந்து வரையிலேயே உன்னைய இருந்துட்டு வான்னு சொன்னேன்லடா, இங்க வந்து ட்ரெயின்ல ஆய் வருது உச்சா வருதுன்னு. அம்மா வீட்ல நீ இருக்க சொல்லும்போது வரலம்மா, இப்ப சாப்பிடவும் வருதுமா, என்ன கூட்டிட்டு போமா. எடி நெடுவாளி, ட்ரெயின்ல தான் பாத்ரூம் இருக்குல்ல, கூட்டிட்டு போட்டி. ட்ரெயினில் உள்ள பாத்ரூம் எல்லாரும் போகிறது எப்படி இருக்குன்னு வேற தெரியல. எந்திரிச்சு வந்து தொலைடா. வீட்லேயே இருக்க சொன்னதுக்கு இருக்காமல் இப்போ தான் வந்து உசுரை வாங்கிட்டு இருக்கேன். இதுக்கு தான் இவனை எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறதே இல்லை. ஏ சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியவா செய்ய, கூட்டிட்டு போட்டி. ட்ரெயினில் பாத்ரூம் இருக்காமா? அட வாடா, இங்கே நீ ஏன் நின்று பேசிக்கிட்டு டிராயரில் கண்டு போயிடாத. எனக்கு வேலை வச்சு தொலைஞ்சிடாத. அம்மா வீட்ல நீ இருக்க சொல்லும்போது வரலம்மா, இப்ப சாப்பிடவும் வருதுமா, என்ன கூட்டிட்டு போமா. டேய், வீட்டில் இருந்து வரையிலேயே உன்னைய
அன்னைக்கிக்கா நெடுவாளி மையம் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டானே. இனி போயிட்டு திரும்புற வரைக்கும் நெடுவாளி என்ன நிலைமையாக போறான்னு தெரியலையேக்கா. வீட்டுல சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். அதுக்கு கழுவி விடுறதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா சரியா வருமா? ஹே பாடா போய் உட்காருடா போடா. சரிம்மா. மாடுன்னு கொட்டாய் விட்டுட்டா கண்ணெல்லாம் சொருகிருச்சாட்டிருக்கு. மாடுனே அப்படியே தூங்குட்டி. சரிக்கா, எனக்கு தூக்கம் வருது, இறங்கணும்னு எழுப்பி. அது சரி, உண்ட மயக்கம்ங்கிறது இதுதானோ? ஏக்கா அன்னைக்கிலிக்கா என்ன மருமவ பிங்க்கு கண்ணாடிலாம் போட்டுக்கிட்டு தூங்குறா? சன்லைட் ஹெவியா இருக்காமோ? இங்க வேற இந்த குட்டி பண்ற கூத்த. வட 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 மசால் வடமா டீமா வடமா 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 மசால் வட டீ சூடா இருக்குமா? டீ 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 சூடா இருக்குமா? டீ சூடா இருக்குமா? எப்ப தம்பி என்ன மசால் வடை இருக்குன்னு கத்திட்டு வந்த? சம்சா மடனே வச்சிருக்கிய என்ன? அம்மா மசால் வடை தீந்துருச்சுமா, சமோசா இருக்கு வாங்கிக்கமா. டீ சூடா இருக்குமா? சூடா. எடி வனசா நெடுவாளி, இவளெல்லாம் தூங்கிட்டாளுகிட்டி. உங்களுக்கு டீ எதுவும் குடிக்கிறதுனா குடிங்கிட்டி, அக்கா வாங்கி தரேன். ஏக்கா நீ வாங்கி கொடுக்குறோம்னு சொல்லையில வேணான்னா சொல்ல முடியும். அட உன் அன்பை நிராகரிச்சது மாதிரி ஆயிராது. 2 சம்சாவும் ஒரு டீயும் சொல்லுக்கா, சும்மா அடிச்சு விடுவான். சரி டீ தம்பி, அவளுக்கு 2 பேருக்கு 2 சம்சா கொடுத்துட்டு எனக்கு ஒரு டீ மட்டும் கொடுப்பா. எனக்கு சம்சா வேணாம். ஏக்கா நம்ம கடை சம்சா சூப்பரா இருக்கும்க்கா, சாப்பிட்டு பாருக்கா. இல்லப்பா, எனக்கு எண்ணெய் பலகாரம் அதிகமா சாப்பிட்டா ஒத்துக்கிறாது, தலைய சுத்தான். டீ மட்டும் கொடு. அம்மா எனக்கு சம்சா வேணுமா? கிச்சா இப்பதானே சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிட்டு இப்பதான் பாத்ரூம் போயிட்டு வந்து உட்காந்துருக்குற. அடுத்து சம்சா கேட்குற. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், பேசாம அக்காவோட படுத்து தூங்கு. எடி சின்ன பிள்ளை சாப்பிட ஆசைப்படுறவனே ஏன் மாட்டம் சொல்ற? அவனுக்கு 2 வாங்கி கொடுப்பேன், சாப்பிடட்டும். ஏக்கா அவன் தின்னுக்கிட்டே இருந்தான்னா போய்கிட்டே இருப்பேன்க்கா. அப்புறம் நான் களி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதே. அம்மா சீ நாயி சும்மா இரு. சின்ன கழுதைய ஒவ்வொரு திங்கிற பொருளையும் பார்க்கையில வாங்கி திங்கணும்னு ஆசைப்படத்தான் செய்யுங்க. அதுக்கு பாத்ரூம் கூட்டிட்டு போறதுக்குலாம் அலுப்பு பட்டுக்கிட்டு இருந்தா புள்ள வளர்க்க முடிய மாட்டி. நல்லா இருக்கு இவளோட. தம்பி அந்த சின்ன பையனுக்கு சம்சா டீ கொடுத்துருப்பா. போதுமாமா? இன்னொரு சம்சா எதுவும் கொடுக்கட்டுமா? போதும்பா, எல்லாருக்கும் போதும். கிச்சா நீ திண்டுபிட்டு பாத்ரூம் போனா ஆய் வருதுன்னு சொல்லும் அவனை. அப்புறம் இருக்கும் உனக்கு. எடில ஒரு வழியா பல்லக்கு டெண்டருக்கு வந்தாச்சு டீ. வாங்கட்டி உள்ளேக்கு போவோம். கிளியட்ட உங்களுக்கு பிளாக் டெண்டர் கூட சொல்ல தெரியாதா? அம்மா உனக்கு வீட்ல இருந்து கிளம்புறதுக்குள்ள எத்தனை வாட்டிமா பிளாக் டெண்டரை சொல்லி கொடுக்கறது? அங்கெல்லாம் சரியா சொல்லிவிட்டு இங்க வந்து தப்பா சொல்ற. இங்க பாரு, இந்த கிச்சா பைய கூட சிரிக்கலாம். எடில எனக்கு வாயில என்ன வருதோ அதை தானே நான் சொல்ல முடியும். எனக்கு என்ன முட்டி தெரியும் இந்த பல்லாக்கு டெண்டர்லாம்? அது சின்ன பையன் என்னத்தையோ சிரிக்குதுன்னா சிரிச்சிட்டு போகுது. இதுக்கு இவளுக என்னமோ வரைஞ்சு கட்டிட்டு வராளுக. எக்கா இங்கனுக்குள்ள நிக்கையிலேயே சிலு சிலுன்னு இருக்குக்கா. உள்ளேக்கு போனா எப்படி இருக்குமோ தெரியல. ஊட்டிக்கு பக்கத்துல இருக்கையிலேயே இப்படி இருக்கே. ஊட்டி எப்படி இருக்கா? அன்னைக்கிலிக்கா இங்கே சுத்தி பார்த்துட்டு நேரம் இருந்துச்சுன்னா ஊட்டிக்கும் போயிட்டு வருவோமா? எட்டில முதல்ல வந்த இடத்த ஒழுங்கா சுத்தி பாப்போம் டி. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கறோம், சரியா? ஐயோ எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. நிம்மி எனக்கும் ஜாலியா இருக்கு டி. அச்சிப்பா நீ பா. நான் உன்கிட்ட சொன்னேனா? நான் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். சும்மா தேவையில்லாம எதுக்கு வழிய வழிய வந்து பேசிட்டு இருக்க? நான் ஒன்னும் உன்கிட்ட வழிய வந்து சொல்லல. நானும் சும்மா காத்துல பேசிட்டு இருந்தேன். இல்லையே அம்மா கிட்ட சொன்னேன். பைத்தியம் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காம பா. எட்டில வந்த உடனே ஆரம்பிச்சிட்டீலாட்டி. ஐயா பேசாம வந்த வண்டியிலே கிளம்பி போயிருவோமா? நீங்களாம் இந்த இடத்துக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டீட்டி. ஏம்மா நான் ஜாலியா இருக்குன்னு நான் பாட்டுல சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவ என்கிட்ட வந்து சொல்றாமா. உனக்கு ஒரு இடத்த புதுசா பார்த்தோன்னா சந்தோஷமா ஜாலியா இருக்குல்ல? அதே மாதிரி அவளே சந்தோஷமா ஜாலியா இருக்கிறத உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இப்ப என்ன குறைஞ்சா போயிருவேன்? ஆமாட்டி எனக்கு அப்படித்தான் இருக்கு. வா சேர்ந்து விளையாடுவோம், சேர்ந்து பாப்போம்னு சொல்ல வேண்டியதானே? ஆத்தாடி ஆத்தா, இவளுக்கு 2 பேரையும் ஒரு புருஷனுக்கு கட்டி கொடுக்கணும். ஏக்கா அன்னைக்கிலிக்கா உனக்கு ஏன் இந்த விபரீத ஆசை? அவன் மாற்றானா அவன் மண்டையில முடி இல்லாம பண்ணிருவிய எவ்வளவு இருக்கே. பாருடி நெடுவாளி, வந்து காலை வைக்கல அதுக்குள்ள இருந்தா ஆரம்பிக்கிறாளுங்க. இவளுக என்னை சுத்தி பாக்குற வரைக்கும் நிம்மதியா விடுவாளுங்க நினைக்கிற நீனே? ஏக்கா இங்கனுக்குள்ள வந்தோன்னா பிள்ளைய ஏதாவது பேசிக்கிறதே. உள்ளேக்கு போய் பாக்குறதுக்கும் விளையாடுறதுக்குமே அவளுகளுக்கு நேரம் பத்தாது. அப்புறம் எங்கிட்ட சண்டை விட்டுக்கிட்டு இருக்க போறாளுங்க. அட வாக்கா எங்கனையும் நின்று பேசிட்டு இருக்காம உள்ளேக்கு போவோம். அவளையே என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்க? அவதான் உன்கிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றாள. நீ இங்க திரும்ப கிச்சா கூட சேர்ந்து போ, சேர்ந்து வா. பிங்கா என்கிட்ட வரியா? வரேன்டா. வனசாக்கா இங்க போத்தியோ தண்ணி கொட்டுன்னு கொட்டுதுக்கா. ஐயோ நம்ம ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கும் இங்க பாக்குற குளுகுளு தண்ணிக்கும் அப்படியே கொண்டாட்டமா இருக்கு. எடி நெடுவாளி, நான் அப்படி உட்கார்ந்திருக்கேன். புள்ளையில கூட்டிட்டு போய் நல்லா விளையாட்ட காட்டி கூட்டிட்டு வாங்கடி. ஏக்கா என்ன பிள்ளைய மட்டும் கூட்டிட்டு போக சொல்ற? நீனு வாக்கா. அங்க மேல போய் நின்று சறுக்கி வந்து தொப்புன்னு தண்ணிக்குள்ள விழுகுற. நாங்கெல்லாம் உனைய வீடியோ எடுத்து மாமாக்கு அனுப்பி விடுறோம், சரியா? ஏன்டி நெடுவாளி உனக்கு இப்படி ஒரு ஆசை? மேல இருந்து கீழே விழுந்து பூசணி பழம் தெரிச்சது எனக்கா தெரிக்கிறதுக்கா? அன்னைக்கிலிக்கா அப்ப இப்படி வந்துட்டு என்ஜாய் பண்ணாமல இருக்க போறீங்க? அட வாங்கக்கா ஒரு டான்ஸ் போடுவோம் தண்ணிக்குள்ள போய். ஐயோ எனக்கு பார்த்தாலே பயமா இருக்குடி. முதல்ல நீங்க எல்லாம் போய் சறுக்கி விழுங்க.
எட்டி நிம்மி பிங்கு உங்க அம்மா இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது போல. அது வெளியிலே உட்காந்து நம்மள வீடியோ எடுக்கட்டும். வாங்கட்டி நம்ம எல்லாம் போலாம். அத்தை நான் ஃபர்ஸ்ட் போறேன். நிம்மி நீ போறியா இல்ல அத்தை ஒரு வாட்டி போய் காட்டட்டுமா? நெடுவலி பயமா இருக்குடி. வனசா இப்ப தண்ணிக்கு கீழே குதிக்க போகிறார். குதித்து வந்து தொப்பெண்ண விழுக போகிறார். எல்லாரும் ஒரு முறை ஜொர்ரா கை தட்டுங்க, ஜொர்ரா கை தட்டுங்க. எடி எரும மாடுகளா ஏமட்டி நாய் குலைக்கிறது மாதிரி குலைக்கிறியா? அம்மா நெடுவலி. எக்கா வனசாக்கா ரைடு எப்படி இருந்துச்சு? எம்மாடி ஈர கொலையா நடுங்கிருச்சுடி அங்க இருந்து விழுகும்போது. ஐயோ ஐயோ எங்க என் மயனை காணா? ஐயோ கிச்சா கிச்சா கிச்சா. அம்மா உன் பின்னாடி தான் நிக்கிறேன். டே மயனே எங்கிட்டாவது ஓடிக்கிடி தொலைஞ்சு கிழஞ்சு போயிடாதடா. உங்க அப்பனுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. நிம்மி கூடவும் பிங்கு கூடவுமே இரு சரியா? அம்மா எங்கிட்டாவது ஏறி இறங்கி குதிச்சு விளையாடுவேன். அதனால உன்னைய கண்டுக்கிற முடியாம கூட போயிடலாம். நீ ஆனா இவளுக்கு கையை பிடிச்சுக்கிட்டு விடவே கூடாது. ஓகேவா? அம்மா அடுத்த ரவுண்ட் நான் போகட்டா? இதுல வேணாண்டா கிச்சா. நம்ம வேற எதுலயாவது போவோம். ராட்னம் சர்க்கஸ் அந்த மாதிரி எதுலயாவது போவோம் சரியா? சரிம்மா அப்புறம் வேற எதுலயாவது போவோம். இப்போ நம்ம உச்சா போவோமா? எனக்கு உச்சா வருதுமா. டே மயனே நான் டூருக்கு வந்தனா இல்ல உனக்கு குண்டிகளி விட வந்தனானே தெரியலடா. வந்ததுல இருந்து இந்த ஒரு வேலையை தாண்டா ஓயாம பாத்துக்கிட்டு இருக்கேன். பாடா வந்து தொல்லடா. அம்மா எனக்கு வருதுமா. நான் என்னமா பண்றது? எடி நெடுவாளி அவன் சொல்றது நியாயம் தானே. அவனுக்கு வருது, வர்றதை அடக்கியா வச்சிருக்க முடியும். கூட்டிட்டு போட்டி. இப்பதான்டி மாடனு தெரியுது நீ எல்லாம் ஏன் உன் பிள்ளையில கழட்டி விட்டு வந்தேன்னு. சரி சரி போ, உன் மையனை உச்சா இருக்க கூட்டிட்டு போ. அம்மா வாமா உச்சா அர்ஜென்ட்டா இருக்குமா? இருடா வர்றேன். 2 வார்த்தை பேசுறதுக்குள்ளே உனக்கு அர்ஜென்ட் ஆயிரும். அம்மா முட்டிக்கிட்டு நிக்குதுமா. அடி ஊள கிறுக்கிலாம் முதல்ல இடத்த காலி பண்ணுங்கடி. ஆமா மைனே. ஐயா ஐயா இவன் பாட்டுல ஈரத்தோட ஈரமா போயிட போறான். ஐயோ கர்மமே. ரொம்ப ஓவரத்தான் பண்ணுவாளுங்க. என்னமோ அவளுகளுக்குலாம் வராதது மாதிரி. டே நீ போடா. அதுக்கு சொன்னது மாதிரி இங்கேயே போய் தொலைஞ்சிடாத. ஏடி நெடுவாளி உன் மைனை உச்சா இருக்க வச்சு கூட்டிட்டு வர்றதுக்கு இம்பட்டு நேரம் உனக்கு? அட யாக்கா நீ அந்த கொடுமையே கேட்குற. உச்சாதானே இருக்கிறானேன்னு கூட்டிட்டு போனா அவன் எனக்கு ஆய் வருதுன்ட்டான். அப்புறம் இருந்து கழுவி வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அட வேற ஏதாவது ரைடு பார்த்து சீக்கிரம் போங்கம்மா. அதுக்குள்ள என் மைனுக்கு வைத்த கலக்கினாலும் கலக்கிறேன். எடி நெடுவாளி கொஞ்சமாவது டீசன்சி மெயின்டைன் பண்றீங்களா? ஆய் வருது உச்சா வருதுன்னு அசிங்கமா பேசிட்டு இருக்கீங்க. ஆஹா இவங்களுக்கெல்லாம் வராது பாரு. வந்தா நீ எல்லாம் என்ன சொல்லுவீரு? சின்ன பிள்ளை அப்படித்தான் சொல்லும். போக போகத்தான் பழக்க முடியும். உடனே எல்லாம் வளர்க்க முடியாது. சரி அவன் சின்ன பிள்ளை சொல்றான். நீ பெரிய எரும மாடு தானே. நீனாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் ரெஸ்ட் ரூம்னு சொல்லி பழக வேண்டியதானே? ஆமா அப்படியே பெரிய ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் எடுக்காத ரூம்னு. அட இவளுக்கு வீட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். கூவமே கொப்பளிக்கும். இவளுக்கு வந்து அப்படியே பேச வந்துட்டாளுங்க. ஏட்டி வாங்கட்டி வந்த வேலையை போய் பார்ப்போம். ஏடி மாடுன்னு வனசாங்கனக்குள்ள யாரட்டி இருக்கா? நம்ம தானே இருக்கோம். நம்மளுக்குள்ள பேசுறதுல என்ன வந்துச்சு? அடி விடுங்கட்டி. அம்மா அம்மா அந்த ராட்னம் போலாமா? இங்க பாருமா சூப்பரா இருக்குமா. எல்லாரும் ராட்னம் போறாங்க. வாமா நம்மளும் போலாம். ஏட்டில நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அம்மா அங்கனக்குள்ள கீழே நிக்கிறேன். அன்னைக்குக்கா எதுக்குமே வரலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அட வாக்கா போய் பாப்போம். ஏட்டில அந்த கம்பியில ஏறி நான் உட்கார்ந்தேன்னு வச்சுக்க அந்த கம்பி டபக்குன்னு புட்டுக்கிட்டாலும் புட்டுக்கிறோம் டி. இது என்ன கிரகமா இது? வந்த இடத்துல அசிங்கப்பட்டுக்கிட்டு. அடியில நீங்க மட்டும் போயிட்டு வாங்கட்டி. நான் என்னத்துக்கு? ஏட்டி நிம்மி அப்படியே அம்மா கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வாங்கட்டி. இன்னைக்கு எப்படி ராட்டினத்துல ஏத்தி ஒரு ரவுண்டாவது சுத்த விட்டுறேன் அன்னைக்கு. ஏட்டி நெடுவாளி சொன்ன கேளுட்டி. அக்காலாம் வரலட்டி. ஏட்டி நிம்மி அம்மா கையை அப்படியே பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வாட்டி மேலே ஏத்திடுவோம். டன் சிட்டி. டபுள் டன்னு. நாங்களும் ரெடி. ஐயா ஐயா என்னமா பிளான் பண்ணிட்டாளுக போல இருக்கே. அன்னைக்கிளி ஓடிரு. புடி 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 இன்னைக்கு புடி. விடுங்கட்டி. ஏய் இழுத்து புடி ஐலசா. ஏய் வேமா புடி ஐலசா. ஏய் தூக்கி புடி ஐலசா. எட்டிலா என்னை வச்சு காமெடி பண்ணாதி எட்டி. அவ்வளவுதான் இழுங்கட்டி இழுத்து இன்னைக்கு மேல ஏத்திரனா அக்காவ. எட்டிலா பயமா இருக்குடி. அம்மா பயப்படாதம்மா. கிச்சா கூட வராமா. எட்டிலா அடி வயிறெல்லாம் கலங்குது டி. எட்டிலா இந்த வண்டியை நிப்பாட்ட சொல்றீங்களா இல்ல இங்க இருந்து நான் குதிக்க வாட்டி? ஏய் லூஸ் அன்னைக்கிலிக்கா குதிச்சு தொலைஞ்சிடாத. சாணி தெரிச்சிரும். இரு நானே நிப்பாட்ட சொல்றேன். ஏக்கா அன்னைக்கிலிக்கா என்னக்கா நீ சின்ன பிள்ளை மாதிரி இந்த ரைடு போனதுக்கெல்லாம் ஊஹுன்ற. அட இன்னும் எம்பூட்டு போக வேண்டியது இருக்கு. நெடுவாளி ஓடி போய் நம்ம சொல்லிவிட்டேன். நான் அந்த ஏறும் போதே சொன்னோம்லட்டி.
எனக்கு வேணாம், எனக்கு அதெல்லாம் பயமா இருக்கும்னு கையை கட்டி காலை கட்டி தூக்கிட்டு போய் அதுல ஏத்தி விட்டுவிட்டு அதாடி என் கொலையே நடுங்கிருச்சு. போங்கடி போங்கடி, போயிட்டே இருங்க, அடுத்த ரவுண்ட் சித்தி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சிக்கு சக்கு சிக்கு ஜும் சிக்கு சக்கு சிக்கு ஜும். அன்னைக்குதா என்ன அடுத்த ரவுண்ட் வரலையா நீ? அக்கா உன்னைதான் என்ன கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துட்ட? ஜிஞ்சின் ஜாடிட ஜிஞ்சின் ஜாடிட ஜிஞ்சின் ஜாடிடா. அக்கா உன்னைதான் கேக்குறேன் சொல்லு. என்ன மனசக்கா ஒரே ஜாலி தான் போல. சாங்கு சக்கு 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 சாங்கு சக்கு சா. எடி மாறனே, அப்புறம் பிள்ளைகளோட சேர்ந்து ராட்னம்லாம் சுத்தும் போது ஜாலியா தானே இருக்கு. அடி வாங்கிட்டு ஏன் நின்றுகிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா ஏன் உட்கார்ந்துருக்க? எந்திரிச்சு வா. இங்க டி வனசா, அந்த ஆடுறது ஓடுறது சுத்துறதெல்லாம் உங்களோட வச்சுக்கிறேங்க அம்மா. நான்லாம் எதுலயும் ஏறல. அது வாட்டுக்கு அந்த வந்து விழுந்துச்சுன்னா அசிங்கமா போயிரும் தெரியுமா? ஏக்கா சும்மா லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் மண்டையை உடச்சு போயிருவேமா. சரி அது கூட வரவே நாம் டீ, வேற ஏதாவது விளையாடுவா வந்து தொலையேன். நீ மட்டும் உட்கார்ந்துருந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அன்னைக்குலிக்கா வாங்கக்கா. சரி டி நான் வாரேன். ஆனா அந்த வானத்துல ஏறி சுத்துறது பறக்க விடுறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிற கூடாது சரியா? வேற ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டுனா என் வெயிட் தாங்குறது மாதிரி சொல்லுங்க, நானும் வாரேன். அக்கா லூஸ் மாதிரி வெயிட்னு சொல்லிட்டு இருக்காதக்கா. அங்க வந்த எல்லாருமே பொந்து பொதுக்குன்னு குண்டாத்தே இருக்குதுங்க. யாருதான் ஒல்லியா இருக்கா? இப்ப எல்லாம் பீஸா பர்கர் ஸ்ப்ரிங் ரோல்னு திண்டுபிட்டு எல்லாம் குண்டு குண்டுன்னு தாக்க ஆய் போய் கிடக்குதுங்க. சின்ன பிள்ளை கூட நீ தான் குண்டு குண்டுன்னு இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கவா? மனசாக்கா அப்படிங்கிற? ஆனா ஆமாங்க, நானும் வர்றேங்கிறேன். அப்படி போடு. சரி வாங்கடி மனசா, புள்ளையெல்லாம் பத்திரமா